ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். சொன்னீங்க நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எஸ் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அக்டோபர் மந்த்தே வந்துருச்சுங்க. நான் இப்போ தான் செப்டம்பர் மந்த் மாதத்துக்கு 10 படம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸை அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தா இங்கே அள்ளி போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னதான் நம்ம பசங்க படத்தில் வர பக்கோடா இந்த மாதத்தில் நிறையா நாள் இருக்குது, இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம்னு சொல்லியிருந்தாலும் பட் இந்த மாதம் ரொம்பவே கம்மி தாங்க மூவிஸு. ஆக்சுவலாக இந்த சீரீஸோட டைட்டில் அளவுக்கு கூட இந்த மூவிஸ் இல்லைங்க. மாதத்துக்கு 10 படம்னு சொன்னேன், பட் இந்த லிஸ்ட்லேயே 5-6 மூவிஸ் தாங்க இருக்குது. இப்போ அந்த மூவிஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தனுஷ் சொன்ன மங்களகரமாக இட்லியோட வராருங்க. அக்டோபர் 1 நம்ம இட்லி கடை மூவி ரிலீஸ் ஆக போகுதுங்க. இப்போ தாங்க இந்த மூவியோட ட்ரைலர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாலுமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னோட ஒப்பீனியன், இந்த மூவி சைலண்ட்டாக ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு தோணுதுங்க. திருச்சி பிரம்பலம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த மூவி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்பலாம் வெயிட் பண்ண தேவையில்லைங்க, நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நைட்டே ரிவ்யூலாம் போட ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்கெல்லாம் போடுறப்ப நம்மளும் போடாமல் இருந்தால் எப்படிங்க? நாளைக்கு கண்டிப்பாக நம்ம படத்தை பார்த்துட்டு நாளைக்கு ரிவ்யூ போடலாம். இப்போ அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகிற நெக்ஸ்ட் மூவி என்னென்னா காந்தாரா 2. எஸ் இந்த மூவி தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த மூவி ஆக்சுவலாக கன்னடா மூவி. காந்தாரா 1 சரியான ஹிட்டுங்க. அதனாலே இந்த மூவிக்கு ஹைப் கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும். எனக்கு இந்த மூவி மேலே அவ்வளோக்கா ஹைப் இல்லைங்க. பிகாஸ் ஏன்னா எனக்கு இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு டீசெண்டான மூவியாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீரிஸாலுமே நல்லா இருந்துச்சுங்க. பட் மொத்த மூவியாக பார்க்குறப்ப அவ்வளோ நல்ல மூவியாக அந்த மூவி இல்லைன்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க இந்த மூவி எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அக்டோபர் 17, அதாவது நம்ம தீபாவளிக்கு போயிடலாம். அப்போ தான் நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் தீபாவளி ஒரு விசித்திரமான தீபாவளி தாங்க சொல்லணும். பிகாஸ் ஏன்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய யங் ஸ்டார்ஸோட மூவிஸ் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. மிச்சபடி பெரிய மூவிஸ், பெரிய ஸ்டாரோட மூவிஸ்ன்னு சொல்லி எந்த மூவியுமே இல்லை. அந்த வருஷம் அக்டோபர் 17 நம்ம பிரதீப்போட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் டியூட், இந்த 2 மூவியில் ஏதாச்சும் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருங்க. 2 பேருமே இப்போ வரையுமே தீபாவளி தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டியூட் மூவி தான் ரிலீஸ் ஆகும்னு தோணுதுங்க. பிகாஸ் ஏன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போயிடும், இல்லைன்னா டிசம்பர் மந்த் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பிரதீப்புக்கு இந்த 2 மூவியில் எந்த மூவி வந்தாலும் 100 crore கன்ஃபார்முங்க. கண்டிப்பாக படம் ஹிட் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எந்த மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு. பட் கண்டிப்பாக 2 மூவியில் எந்த மூவி வந்தாலும் ஒரு பெரிய ஹிட் ஆயிரும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க டியூட் மூவி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹரிஷ் கல்யாணோட டீசல் மூவி இப்போ தாங்க ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலி அந்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிலாம் எப்போயோ ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் வர பச்சை குத்திக்கின பாட்டு அப்போவே ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிருந்துச்சுங்க. அப்போல்லாம் புள்ளிங்கோஸ் அந்த பாட்டை வச்சு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த பாட்டு இப்போ திரும்பி ஃபேமஸ் ஆச்சுங்க. ஃபைனலி இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட டீசர் நல்லா இருந்துச்சுங்க. பட் மூவி எப்போ இருக்குன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அதே டேட் நம்ம தீபாவளிக்கு பைசன் மூவி ரிலீஸ் ஆகுதுங்க. நம்ம துருவிக்ரமோட ஆக்டிங்கில் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோட டிரெக்டர் மாரி செல்வராஜுக்கு நம்ம வாழை மூவிக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போகிற மூவிங்க இது. இந்த மூவியோட ட்ரைலர் இன்னும் லான்ச் ஆகலைங்க. அதனால் இந்த மூவி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்ப்போங்க இந்த மூவியோட ட்ரைலர் எப்படி இருக்குது. நல்லா இம்ப்ரெசிவான கான்செப்டாக என்னன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற மூவி ஆண் பாவம் பொல்லாதது. இந்த மூவி அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது தீபாவளி ரிலீஸ் கிடையாது. இந்த மூவியில் நம்ம ரியோராஜ் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காருங்க. இந்த மூவியோட ஹீரோயின் மாளவிகா மனோஜ். நம்ம ரியோவும் மாளவிகாவும் சேர்ந்து நடித்த மூவி தாங்க நம்ம ஜோ. அந்த மூவி ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதே காம்போல இந்த மூவி ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ தாங்க அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகக்கூடிய கொஞ்சம் தெரிஞ்ச மூவிஸ்லாம். மித்தபடி பெரிய மூவிஸ்னு எதுவுமே இல்லைங்க. இதுவரையும் இவ்வளோ தான் மூவிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகிற மூவியில் நீங்கள் எந்த மூவியை அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல். அப்புறம் நாளைக்கு இட்லி கடை ரிவ்யூவில் பார்க்கலாம்.